अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு அவளி ஞானேஸ்வர மகாராஜின் அருளால் அஷ்டாவக்ர கீதை 8வது சாப்டர் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் முதல் 2 ஸ்லோகங்கள் முடித்துவிட்ட நிலையில் 3வது ஸ்லோகம். Recognizing that in reality no action is ever committed, I live as I please, just doing what presents itself to be done. இது ஜனகர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். முக்கியமா அந்த பிரம்மானுபவம் பேர்பட்ட ஆனந்த நிலை அப்படிங்கிறத நம்ம உணர்த்துவதற்காகவே சொல்லப்பட்ட ஒரு சாப்டராக நான் இதை காண்கின்றேன். ஸோ சுதந்திரமாக என் சுதந்திரத்தில் என் இஷ்டப்படி நான் வாழ்கின்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வைத்துக் கொண்டு சொல்லியிருக்கிறார். அது எப்படி ஒருத்தன் தன் இஷ்டப்படி வாழ முடியுமா அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற எவன் ஒருவனாலையும் தன் இஷ்டப்படி வாழ முடியாது. ஏன்னா இந்த பாடியை நம்பி இந்த மைண்டை நம்பி நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, ஆனா அந்த பாடி மைண்டே உன் இஷ்டப்படி இருக்காது, சரியா? அப்படி இருக்கும்போது அந்த ஒரு லிமிட்டட் பீயிங்கை வச்சுக்கிட்டு நீ உன் இஷ்டப்படி வாழ முடியும் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. பட் நீ பிரம்மம்னு நீ உணர்ந்துட்ட அப்படின்னு சொன்னா, இந்த உலகமே நீ தான் உணர்ந்துட்ட அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் எல்லாம் உன் கற்பனையினால் ஆனதுன்னு உணர்ந்துட்டேன்னு சொன்னா, உன் கற்பனையை உன் இஷ்டத்துக்கு நீ அமைக்க முடியும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இது சாத்தியம் என்ற ஒரு விஷயத்தை நான் நேற்று பகிர்ந்து கொண்டோம். இது கண்டினியூ ஆகுது இந்த ஸ்லோகத்திலே. சரி, இதுல என்ன சொல்லியிருக்கேன்னு பார்க்கலாம். உண்மையில் எந்த ஒரு செயலும் செய்யப்படுவதில்லை என்பதை உணர்ந்த என் முன்னால் தானாக எந்த செயல் வருகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டு நான் என் இஷ்டப்படி வாழ்கிறேன். என்னையா சொல்ற? எந்த செயல் வருகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டு என் இஷ்டப்படி வாழ்கிறேன். இப்போ என் இஷ்டப்படி வாழ்தல்னா நான் நினைச்சதெல்லாம் செய்யணும், அப்படித்தானே நான் என் இஷ்டப்படி வாழ்றதுன்னு அர்த்தமாகும். ஆனால் இங்கே எந்த ஒரு செயலும் செய்யப்படுவதில்லை என்று உணர்ந்தால் நான் இஷ்டப்படி வாழ்கிறேன் என்று அர்த்தமாகுமா? எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இங்க என்னன்னா, நீ பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கும்போது மட்டும்தான் இது சாத்தியம்னு சொன்னமா? பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது அகர்த்தா போக்தா அப்படின்னு சொல்றோம். அதாவது அது சச்சிதானந்த ஸ்வரூபமாக இது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது ஒரு போக்த வஸ்துவை ஏதோ ஒன்று அனுபவிச்சுதான் அது சந்தோஷம் அடையணுன்ற ஒரு கட்டாயத்துல இல்லை. ஏதோ ஒரு செயலை செஞ்சுதான் அது தான் இஷ்டப்பட்டதை அடையணுன்ற கட்டாயத்திலையும் இல்லை. எதுவுமே செய்யாம எதுவுமே அனுபவிக்காமலும் அது அனுபவமாகவே இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத அனுபவம் தான் இந்த பிரம்மானுபவம் என்பதை நாம் அறிவோம், இல்லையா? அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் முதல்ல மென்ஷன் பண்ணிடுறாரு. உண்மையில் எந்த ஒரு செயலும் செய்யப்படுவதில்லை, பிரம்மஸ்வரூபத்துல இருந்து பாத்தீங்கன்னா செய்யப்படுவதில்லை அப்படின்றத மெயினா உணர்ந்துக்கணும். அதுக்கப்புறம் என் முன்னால் தானாக எந்த செயல் வருகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டு என்னையா வளர்ப்புற, அதுதான் செய்யலே இல்லைன்னு சொல்லிட்டாரு. பின்ன முன்னால் வருகின்ற செயலை செய்யறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையில் செய்யப்படுவதில்லை அப்படின்னா பொய்யா செய்யப்படுறாங்கன்னு அர்த்தமா? ஆமாப்பா, பிரம்மம் உண்மையில் எதுவும் செய்வதில்லை, ஆனால் மாயைக்காக கற்பனையிலே பொய்யாக, கற்பனைன்னு சொன்னாலே பொய் தான் இல்லையா? கற்பனையிலே அது எக்கச்சக்கமான செயல்களை பண்ணிட்டு தான் இருக்கு. கற்பனையில உலகத்தையே உருவாக்குச்சு, உலகத்துள்ள எல்லா மக்களாகவும் மாறிச்சு, எல்லா ஜீவராசிகளாகவும் மாறிச்சு. அது ஒன்னோட ஒண்ணு எக்கச்சக்கமான செயல்கள் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உண்மையிலே இல்ல, ஆனாலும் பொய்யா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இல்ல? அந்த மாதிரி பொய்யாக பண்ணி கொண்டிருக்கிறது என்ற அந்த சத்தியத்தை நம்ம உணரணும். சரி, ஆனாலும் இங்க ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, என் முன்னால் தானாக எந்த செயல் வருகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டு நான் என் இஷ்டப்படி வாழ்கிறேன்னு வேற எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. ஏன்டா, கற்பனையில செய்யற எல்லா செயலும் நீ தானே செய்யற, அது என்ன உனக்கு முன்னாடி வர்ற செயலை மட்டும் நீயா செய்யறேன்னா என்ன அர்த்தம் என்ற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வரும்போது இங்கே இந்த ஈஸ்வர தத்துவத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். பொதுவாக அத்வைத கிரந்தத்துல ஈஸ்வர தத்துவத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட மாட்டாது. எப்பயுமே பக்தி கிரந்தத்துல தான் ஈஸ்வர தத்துவம் இன்ட்ரோடியூஸ் செய்யப்படும். அத்வைத கிரந்தத்துல அதிகமா ஈஸ்வர தத்துவம் அரிதாக காணப்படும்னு வச்சுக்கலாமே. இருக்கவே இருக்காதுன்னு சொல்றதை விட அரிதாக காணப்படும். ஸ்ட்ரைட்டாவே பிரம்ம தத்துவத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கப்பட்டு வலியுறுத்தி சொல்லப்படும் அப்படிங்கிறது உண்மை. இங்க என்ன சொல்லியிருக்கு? என் முன்னால் தானாக எந்த செயல் வருகிறதோ அப்படின்னு சொல்லியிருக்கு.
இங்கே இந்த கற்பனை அப்படிங்கிற அந்த இங்க ஜீவன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து இது பேசியிருக்காரு. என் முன்னால் தானாக, இந்த என் முன்னால் அப்படிங்கிறது வந்து ஆன்மா கிடையாது, ஜீவன். ஆனா ஜீவனும் ஆன்மாவும் ஒண்ணுதான். ஆன்மாவே தான் ஜீவனா இருக்கு. அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது நீங்க, சரியா? அப்போ ஜீவனும் நான் தான், ஆன்மாவும் நான் தான், ஜீவ ஆன்மாவும் நான் தான், பரம ஆன்மாவும் நான் தான். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க வந்து என் முன்னால் தானாக எந்த செயல் வருகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டு நான் இஷ்டப்படி வாழ்கிறேன் அப்படின்னா அவன் சரணாகதி செய்து விட்டான் ஈஸ்வரனிடத்தில். ஆதலால் இவனாக எதுவும் செய்வதில்லை என்று முடிவாகிவிட்டது. ஆனால் செயல்கள் தானாக தேடி வரும். தேடி வருகின்ற செயல்களை மட்டும் இவன் செய்கிறான். பட் இந்த இடத்துல இவன் செய்தாலும் கூட இவன் செய்கிறேன்ற பாவம் இல்லாமலே செய்வான் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா செய்யலன்னு வரும். இப்படி செஞ்சுக்கிட்டு நான் இஷ்டப்படி வாழ்கிறேன் அப்படின்னு வருது. இப்போ உங்களுக்கு மேஜர் என்ன டவுட்னா, இஷ்டப்படி வாழ்றது அப்படின்னா நம்ம இஷ்டப்படி செய்யணும்ல அப்படின்னு வரும். ஆனால் பிரம்மஸ்வரூபத்தை உணர்ந்துவிட்ட ஒருவன் செயல் செய்ய வேண்டும் என்ற ஆசையை அற்றுப்போய் விடுவான். பெரும் மாயை எனது கற்பனையினால் உருவாக்கப்பட்டதே இந்த உலகம் என்பதை உணர்ந்து விடுவான். இப்படி கற்பனையால் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தை வைத்துத்தான் எனக்கு சுகம் என்பது இல்லை, அது இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் சுகஸ்வரூபி என்பதையும் உணர்ந்து விட்டவனாக இருக்கின்றான். இப்ப இந்த நிலையில் இருக்கும்போது ஏற்கனவே செய்து வைத்த அந்த கற்பனையை அனுபவிச்சா போதும்னு தான் நினைப்பானே தவிர புதுசா கற்பனை பண்ணி அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் வந்து அதிகமா வராது. அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க இதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தானாக எந்த செயல் வருகிறதோ அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நான் செய்து வைத்த கற்பனையின் அடிப்படையில் எனக்கு ஒரு செயல் வரும். அந்த செயலை மட்டும் நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு, அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இதனால நான் எப்படி சுதந்திரமாக என் இஷ்டப்படி வாழ்கிறேன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொரூபத்துல இருக்கேன். சொரூபத்துல இருக்கிறதே வந்து வேற லெவல் சந்தோஷத்துல தான் இருக்கேன். இப்போ ஏற்கனவே நான் புதுசா கற்பனையை நான் பண்றதில்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அதுதான் என்னுடைய இஷ்டம். அப்ப ஏற்கனவே பண்ண கற்பனையை மட்டும் செமையா என்ஜாய் பண்ணிட்டு போறது அப்படின்னா, ஏற்கனவே பண்ண கற்பனை யாருடையது? என்னுடையது தானே. அப்ப என் கற்பனையை நான் அனுபவிச்சா என் இஷ்டப்படி தானே வாழ்றேன்னு அர்த்தம். எவனோ இஷ்டப்படி வாழ்றேன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. ஏற்கனவே செய்த என் கற்பனைப்படி நான் வாழுகின்றேன் என்றால் அது என் இஷ்டப்படி வாழ்வதாகத்தானே அர்த்தம் என்று நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தீங்கன்னா இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இது ஏன் என் இஷ்டப்படி வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று. ஏனென்றால் உன்னை தவிர யாருமே இல்லப்பா. ரெண்டாவதா ஒண்ணு இருந்தாதானே இன்னொருத்தன் இஷ்டப்படி வாழ்றதுக்கு. இருக்கிறதே நீ மட்டும்தானே. நீயே தானே உலகமா கற்பனையில வந்திருக்க. அப்படி இருக்கும்போது அப்புறம் உன் இஷ்டப்படிதான் இந்த உலகம் இருக்கும் என்றும் நீங்க அத்வைத ரீதியாக சிந்திக்கும் போது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் தெர் இஸ் நன் அதர் தேன் யூ. உன்னை தவிர யாரும் இங்க இல்ல. அப்ப நீயே தான் கற்பனையா உலகமா வந்திருக்க. நீயே தான் செயலாக பொய் செயலாக வந்திருக்கிறாய், பொய் செயலாக செய்கின்றாய். அப்ப நீயாக விரும்பி வந்த ஒரு கற்பனையினால் செய்கின்ற இந்த செயல் அனைத்தும் உனது சுதந்திரத்திலிருந்து நீ விரும்பித்தான் செய்வதாக அர்த்தம் என்பதை ஞானி உணர்கின்றான். ஏன்னா இந்த உலகமே ஏன் கற்பனைன்னு ஞானி உணர்கின்றான். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா ஏன் விருப்பப்படிதான் இது நடக்கிறதுன்றத ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா அஞ்ஞானியா இருக்கிற நம்ம தான் நம்ம கற்பனையை நாம மறந்துட்டு கற்பனையில சிக்கி போயிட்டு இது நான் எப்படி இங்க இப்படி எல்லாம் நினைக்கலையே, என்னென்னமோ நடக்குதே என்று தன் கற்பனையை மறந்து விட்டு தன்னையே தனக்கு பிடிக்காமல் போகின்ற, தன் கற்பனையே தனக்கு பிடிக்காமல் போகின்ற ஒரு அவல நிலையில தான் நம்ம இஷ்டப்படி வாழ்றதுங்கிறது நடக்காது. பட் எப்ப நீங்க சொரூபத்துக்குள்ள போயிட்டீங்களோ, இந்த உலகம் மாயா, அதுவும் உங்க கற்பனையிலான மாயான்னு புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க கற்பனையிலான மாயான்னா உங்க இஷ்டப்படி நீங்க பண்ண கற்பனை தானே. அப்போ அது என்ன நடக்குதோ அதை மட்டும் நான் அனுபவிச்சுட்டு போறேன். இங்க என்ன நடக்குதோ அதை மட்டும் அனுபவிச்சுட்டு போறேன்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, பொதுவா பிரம்ம ஞானிகள் வந்து புதிதாக கற்பனைகளை செய்து அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத விட ஏற்கனவே செய்த கற்பனைகளை பிராப்த கர்மாவின் அடிப்படையில்னு சொல்லுவாங்க பொதுவா. இந்த ஜென்மத்திற்கென்று தான் ஏற்றுக்கொண்டு வந்த அந்த பிராப்தத்தின் அடிப்படையில் ஏற்கனவே செய்து வைத்த கற்பனைகளை மட்டும் இங்கே அனுபவித்து சென்று விடலாம் என்பதாகத்தான் பொதுவாக அந்த ஞானிகளின் விஷஸ் இருக்கும் என்ற அடிப்படை நோக்கத்துல தான் இந்த ஒரு ஸ்லோகம் அமைந்திருப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ இப்போ உங்களுக்கு தெளிவாயிடும்னு நினைக்கிறேன். உண்மையில் எந்த ஒரு செயலும் ஆன்மாவால் செய்யப்படுவதில்லை என்பதை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் என் முன்னால் தானாக எந்த செயல் வருகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டு, அப்ப பொய் செயல் தான் இது. மாயையில செயல்கள் செய்கிறேன், ஆனா அது பொய்யாக செய்கிறேன். அது ஏற்கனவே நான் செய்து வைத்த கற்பனையின் அடிப்படையில் என் சுதந்திரப்படி அது வருவதையெல்லாம் நான் செய்து கொண்டு நான் இஷ்டப்படி வாழ்கின்றேன் என்று நீங்கள் சொரூப சுகத்தின் அடிப்படையிலும் இஷ்டப்படி வாழ்கிறேன் எடுத்துக்கலாம். உங்களது கற்பனையின் அடிப்படையிலும் உங்கள் இஷ்டப்படி நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும்.
Yogis who identify themselves with their bodies are insistent on fulfilling and avoiding certain actions. But I live as I please, abandoning attachment and rejection. தங்களை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்ளும் யோகிகள் சில செயல்களை செய்வதிலும் சிலவற்றை தவிர்ப்பதிலும் பிடிவாதமாக இருக்கிறார்கள். ஆனால் நானும் விருப்பு மற்றும் வெறுப்பு ஆகிய இரண்டையும் கைவிட்டுவிட்டு என் இஷ்டப்படி வாழ்கிறேன் அப்படின்னு அடுத்த ஒரு விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? தரணி குறைஞ்சிச்சா? தங்களை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்ளும் யோகிகள், இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சாதகனுக்காக சொல்லப்பட்டது. எப்பயுமே பிரம்ம சுகம்ன்றது எக்ஸ்ட்ரீம்லி பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். ஏன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாவே நான் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்டா, நீ மட்டும் பிரம்மத்துல இருந்தேன்னா நீ அப்படி வாழலாண்டா, உன் இஷ்டப்படி வாழலாண்டான்னு உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சாப்டர் அப்படின்னு நம்ம சொன்னோமா இல்லையா? ஆனா இங்க யாரை கம்பேர் பண்றாருன்னா சாதகன் கூட இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா நீ அந்த சாதகன் பண்ணி அந்த அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டேன்னா, பிரம்மஸ்வரூபத்தை நீ ஃபீல் பண்ணிட்டேன்னா, ரியலிஸ்டிக்கா நீ என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா அப்போ உன்னுடைய அந்த பிளிஸ் வேற லெவல்ல இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை தான் இங்க சுட்டி காட்டுறாரு. ஏன்னா இங்க யோகி அப்படின்னு சொல்லப்பட்டது யாருன்னா நம்மளதான் சொல்றாரு, சாதகன் அப்படின்னு அர்த்தம். யோகின்னா ஞானியாக துடிப்பவன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நான் நேற்றே சொன்ன மாதிரி புலனடக்கம், மனவடக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? யமம், நியமம், ஷமம், தமம் அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சில செயல்களை கண்டிப்பா செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 4:30 மணிக்கு எந்திரிக்கணும், யோகா பண்ணணும், பக்தி பஜன் பண்ணணும், பாட்டு பாடணும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக செயல்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். சிலவற்றை தவிர்ப்பது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம பொய் சொல்லக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சில முக்கியமான இந்த இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குல்ல. தெய்வீக லட்சணம் அசூரி லட்சணம்ல அசூரி லட்சணங்களை தவிர்க்கணும், தெய்வீக லட்சணங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு முறையோட வாழ்றவன் தான் இந்த யோகி என்று அழைக்கப்படுகின்றவன், சாதகன் என்று அழைக்கப்படுகின்றவன் இல்லையா? சோ சில செயல்களை செய்வதிலும் சிலவற்றை தவிர்ப்பதிலும் பிடிவாதமாகவே இருக்கிறார்கள். கண்டிப்பா அப்படித்தான் இருக்கணும். சரியா? இது என்ன நக்கல் அடிக்கிறார்கள்லாம் சொல்லக்கூடாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு அது கண்டிப்பா அவசியப்படுதுங்கிறது உண்மைதான், இருக்கிறார்கள். ஆனால் நானும் அப்படின்னு சொன்னா தட் இஸ் நாட் தி ஃபைனல் ஸ்டேட்னு இன்டெரக்டா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் சாதக நிலையில் இருக்கும்போது இந்த ஞான லட்சணங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்றது, அஜ்ஞான லட்சணங்களை கண்டிப்பா தவிர்ப்பது அப்படிங்கிற சில பிராக்டிசஸ் லைக் யமம் தமம் சொன்ன மாதிரி, அதாவது இந்திரிய நிகிரகம், இந்திரிய கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் அப்படிலாம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறான். இப்ப பிராக்டிஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் பிராக்டிஸ் இல்லாம அச்சீவ் பண்ண முடியாதுங்க. நீங்க ஒரு சின்ன யோகா பண்ணணும்னாலும் அல்லது ஏதோ ஒரு சாதனையை பண்ணணும்னாலும், பணம் சம்பாதிக்கணும்னாலும் அல்லது பதவியை சம்பாதிக்கணும்னாலும் புகழை சம்பாதிக்கணும்னாலும் வாட் எவர் யூ வாண்ட் டு அச்சீவ் இன் திஸ் வேர்ல்ட் யூ நீட் டு டூ சம் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிசஸ் அப்படின்னு பண்ணித்தான் ஆகணும். இப்போ நீ ஒரு கராத்தியில 10 பேர் தூக்கி அடிச்சு துவம்சம் பண்ணணும் அல்லது ஜிம்முக்கு போயிட்டு உன் பாடியை வளர்த்துக்கணும், ஏதாவது ஒரே நாள்ல முடியுமாங்க? அதுக்கான சில டைம் ஒதுக்கி நீ பயிற்சி பண்ணுவ, எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸோட பண்ணுவ. அதுவும் இந்த ஜிம் பாடியில, அதாவது பாடி பில்டர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஆணழகன் அப்படின்னு எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க மேலோட்டமா பார்த்துட்டு அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் கொஞ்சம் நீங்க அந்த ஆணழகன் மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சு அதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேசாம ஞானி ஆயிட்டு போயிடலாம்னு உங்களுக்கு தோணிடுங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட், எக்கச்சக்கமான டயட்டு, நீங்க நல்லா சாப்பிடுவாங்க போல, அதுதான் இப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணலாம். அவனுக்கு சாப்பிடுற இந்த டயட்டை உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. யோகிஸ்க்கு நம்ம சாத்விக் டயட் கொடுக்குறோமே, அதை விட மோசமா இருக்கு அந்த டயட் தான். அவ்வளோ புலனடக்கம், அவ்வளோ கட்டுப்பாடுகளோட அண்ட் எவ்ரிடே பிராக்டிசஸ் 1 hour 2 hour 3 hourன்னு அந்த உடலை வருத்தி கொண்டு செய்ய வேண்டிய பிராக்டிசஸ் எல்லாமே எக்கச்சக்கமான ஒரு உடல். ஏன்னா எந்த ஒரு பிராக்டிஸுமே ஈஸியெல்லாம் கிடையாது, கஷ்டம்தான். அதெல்லாம் நீ பண்ணி நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரியா? இதெல்லாம் லௌகீகத்துக்காக சொன்னது. குவைட் நேச்சுரலி ஆன்மீகத்துக்கும் இந்த மாதிரி பிராக்டிசஸ் தான் யமம், நியமம், சமம், தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? பட் அதுவும் சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம், பட் எல்லாருக்குமே கஷ்டமா இருக்காது. ஏன்னா பாடி பில்டர்ஸ் போய் கேட்டீங்கன்னா இது கஷ்டமாடா அப்படின்னா
அந்த பாடி பில்டிங்ல இருக்கக்கூடிய அந்த சுகத்தை நினைச்சு பார்க்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆன்மீகவாதிகளும் கூட உண்மையான யோகியா இருந்தான்னா, உண்மையான சாதகனா இருந்தான்னா, நான் அடைய வேண்டிய அந்த அந்த ஃபைனல் இலக்கை நினைச்சு பார்க்கும்போது, அந்த பிரம்ம சுகத்தை நினைச்சு பார்க்கும்போது, இந்த மாயா அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அவலத்தை நினைச்சு பார்க்கும்போது, எனக்கு இந்த துக்கத்துல இருக்கு இந்த விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை வரும்போது, எனக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்றது கஷ்டம் இல்லைன்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து முழுமையான ஃபைனல் ஸ்டேட்டை பத்தி நம்ம ஜனகர் பேசியிருக்காரு. எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைனலி நமக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ்ன்னா, இந்த எமம் தமம் இப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆகிடும்டா. உனக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா நீ வந்து எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணி அச்சீவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ இயல்பாகவே அந்த எல்லாமே உனக்கு வரும். அப்படி வரும்போது இன்னும் எவ்வளோ ஆனந்தமா இருக்கலாம்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணமா நீங்க வந்து ஒரு வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா, ஒரு டூ வீலர் ஓட்டுறீங்க அப்படின்னா கிளச்சை பிடிக்கணும், கியரை பிடிக்கணும், காரோ டூ வீலர் எது வேணா வச்சுக்கோங்க. பட் அது ப்ராக்டிஸ் பீரியட்ல பார்த்தீங்கன்னா யூ நீட் டு பி அண்ட் ஹைலி அவேர்னஸோட ரொம்ப ஒரு பொறுப்போட நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும். பட் நாளடைவில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வண்டியில உட்காந்துக்கிட்டு நீங்க கண்ணை மூடிட்டு கற்பனை பண்ணிட்டே ஓட்டினா கூட ஆட்டோமேட்டிக்கா கிளச் பிடிப்பீங்க, பிரேக்கை பிடிப்பீங்க, கியர் ஷிஃப்ட் பண்ணுவீங்க. எவ்ரி திங் வில் ஹேப்பன் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அந்த மாதிரி நீ இயல்பாவே மாறிடுவ. நீ எதையும் விடணும் பிடிக்கணும் அப்படிங்கிற எந்தமான பயிற்சியும் வந்து உனக்கு தேவைப்படாது. அந்த பயிற்சி எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மாறிவிடும். அப்ப டைரக்டா நீ அனுபவத்தை மட்டும்தான் நீ அடைய, அனுபவத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அற்புத நிலை உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும். ஓகேவா? ஸோ சச் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் தி பிரம்ம உணர்வும் கூட அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தமான உணர்வு. அங்கே எதுவுமே நீ செய்யணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே செய்யாம இருக்கணும்ன்ற கட்டுப்பாடும் கிடையாது, செஞ்சு ஆகணுங்கிற கட்டுப்பாடும் கிடையாது. நீ என்ன வேணா பண்ணு, பண்ணாம போ, ஆனா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா சாதகனா இருக்கும்போது இதைத்தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குங்க. ஆனா ஒன்ஸ் நீ ஞானி ஆயிட்டேன்னா யூ ஆர் அன்கண்டிஷனல். உனக்கு கேள்வியே இல்லை. நீ என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா கற்பனை பண்ணலாம், எப்படி வேணா யாரு கூட வேணா விளையாடலாம். இன்ஃபேக்ட் நீ வில்லன் வேஷம் கூட போடலாம். நீ பிரம்ம உணர்வுல இருந்து கொண்டு நீ என்னமா இருந்தாலும் அது தவறே கிடையாது என்ற ஒரு அற்புத நிலையைத்தான் இன்டைரக்டாக சூசகமாக சுட்டி காட்டுகின்றார் ஜனகர். ஸோ தேர்ஃபோர் இனிஷியலி உனக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா பரவாயில்ல. ஆனா நீ அந்த நிலையை அடைஞ்சா எதையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, எதையும் விடணும்னு அவசியம் இல்லை, இது செய்யணும் செய்யக்கூடாதுன்ற எல்லா கண்டிஷன்களையும் உடை தெரிந்து விட்டு கண்டிஷனல் லைஃப் நீ வாழும் போது இதெல்லாம் ஒரு மேட்ராவே உனக்கு தெரியாது. அதை உத்தேசித்து நீ விரைவாக ஞானி ஆகிவிடு என்று ஜனகன் அழைப்பது போல் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்ளும் யோகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த நான் இந்த உடல் அப்படிங்கிறத இந்த ஸ்ட்ராங் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பை நான் என்று நினைக்கின்ற இந்த அடிக்ஷன் தான் வந்து ரூட் ஆஃப் தி ஆல் அடிக்ஷனு. ஸோ அது வந்து நீங்குகின்ற வரைக்கும் நமக்கு இந்த யோகிகள் வந்து இந்த பயிற்சிகள்லாம் பண்ணுவாங்க. ஆனா இன்ஸ்டன்டா இப்பவே நான் உடல் அல்ல, நான் பிரம்மஸ்வரூபம்னு நீ உணர்ந்துட்டேன்னா உனக்கு எந்த பயிற்சியுமே தேவையில்லைன்னு அர்த்தம். சரியா? ஞானிகள் இப்போ ஞானம்ங்கிறது நொடியில் அடையக்கூடியதா அப்படின்னு கேட்டா ஆமாம் தான். யாருக்குன்னா ஞானதேவர் போன்ற சித்த சுத்தமாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி யமம் தமம் நியமம்லாம் எதுவுமே தேவையில்லை தான். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர். நீ உடல் அல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட மொமெண்ட்ல நீ ஞானிடா, அவ்வளவுதானே. ஸோ இந்த உடலை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்றதுல தான் நீ பிரச்சனையே. உடலை நான் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளாதே, நீ பிரம்மஸ்வரூபம் என்று உன்னை அடையாளப்படுத்திக் கொள். ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை வித் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரு. பட் யோகிகள் இங்க பிராக்டிஸ் அவங்க உடலை நான் அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறதுனால இந்த பிராக்டிஸ் அவசியப்படுது. பட் ஒன்ஸ் நீ இந்த எமம் தியமம் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி இதனுடைய அச்சீவ் பண்ண போறது என்னன்னா இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிற ஃபீலிங்கை தான் கொண்டு வர போற. இந்த உடல் அப்படிங்கிற பற்று எப்போ போகும்னா உனக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருக்கும்போது மட்டும்தான் போகும். நீ லட்சக்கணக்கான லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் பாடியை மையமா வச்சுதான் வச்சிருக்க. அப்புறம் பாடி நான் இல்லைன்னு சொன்னா அது என்ன மனசு ஏத்துக்குமா என்ன? ஸோ அதனால இந்த சித்த சுத்தம் படுவதற்காக இதெல்லாம் அவசியப்படலாம். இருந்தாலும் உண்மையில் ஆக்சுவலி நீ உடல் அல்ல என்ற அந்த உண்மையை உணர்ந்த மாத்திரத்தில் எதுவுமே உனக்கு அவசியம் இல்லாமல் போகும். நீ எந்த கண்டிஷனும் இல்லாம சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து. இனி 5வது ஸ்லோகம். No benefit or loss comes to me by standing, walking or lying down. So consequently, I live as I please, whether standing, walking or sleeping. அது டிஃப்ரெண்டா இருக்கு. நிற்பதாலோ நடப்பதாலோ அல்லது படுத்திருப்பதாலோ எனக்கு எந்த லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை.
எனவே நான் நின்று கொண்டிருந்தாலும், நடந்து கொண்டிருந்தாலும், அல்லது தூங்கிக் கொண்டிருந்தாலும் என் இஷ்டப்படி வாழ்கிறேன். என்ன ஒரு அற்புதமா அமைச்சிருக்காரு பாருங்களேன். இஷ்டாவகிரர் ஜனகர் சொல்வதாக நினைத்துக் கொண்டு அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கிறார். அதாவது என் இஷ்டப்படி வாழ்றேன் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாமே அடங்கிடும் தான். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு பிரிச்சு பிரிச்சு நமக்கு சொல்லும் போது நமக்குள்ள இன்னும் ஆழமா ஸ்ட்ரென்தன் ஆகுதுல்ல. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ நில்லு, நீ நட, இல்ல படு, நீ என்ன வேணா பண்ணு. ஆனா நீ நிக்கிறதுனாலயோ, நடக்கிறதுனாலயோ, படுக்கிறதுனாலயோ உனக்கு ஆக போறது ஒண்ணு இல்லடா. ஆக போறது ஒண்ணு இல்லடான்னா என்ன? யூ ஆர் நாட் கோயிங் டு கெயின் எனிதிங் அண்ட் யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். நீ எந்த லாபமும் அடைய போறதில்லை, நீ எந்த நஷ்டமும் அடைய போறதில்லை. ஏன்னா அதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. நீ ஆக்சுவலா யாருன்னா பிரம்மஸ்வரூபம். அப்ப நிற்கிறது எதுன்னா அது சும்மா நாச்சுக்கும் ஒரு கற்பனையில. நீ கற்பனையில நின்னா என்ன, நடந்தா என்ன, படுத்தா என்ன, நீ கற்பனையில என்ன பண்ணா என்ன, அது உன் சுரூப ஆனந்தத்தை பாதிக்க விட போகிறதா? சோ நீ கற்பனையே பண்ணாம இருந்தாலும் சுரூப ஆனந்தம் பாதிக்க போறது இல்லைன்னு அதுக்கப்புறம் நீ கற்பனையை இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க போகுதா? நீ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம நீ நின்னாலும் நடந்தாலும் படுத்தாலும் இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே கற்பனை தானே. நிற்கிறது, நடக்கிறது, படுக்கிறது எல்லாமே நம்ம கற்பனையில ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். இந்த மாயையில நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள், இந்த மாயையில நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒரு பர்சன்டேஜ் கூட ஒன்னும் பந்திக்க போறது இல்லை. அண்ட் இன்ஃபேக்ட் அது எந்த ஒரு ப்ராஃபிட்டையும் உனக்கு கொடுக்காது, எந்த ஒரு லாபத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்காது. மீண்டும் 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 நான் வலியுறுத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த மாயை உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்னு நம்பாதீங்க அப்படிங்கிற விஷயத்தான். உங்களுடைய சொரூப சுகம் இந்த மாயையிலே பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிறதுனால இங்கே ஒரு சுகம் தெரிகிறதே தவிர உண்மையில் இது சொரூப சுகம் தான், பிரம்ம சுகம் தான் இங்கே உனக்கு வேறொரு மன உணர்வினால் மனசுகம் போல் தெரிகிறது. இப்ப மனதால் அனுபவிக்கப்படுகின்ற அத்தனை சுகமும் உண்மையில் பிரம்ம சுகமே. பிரம்மம் சுகம்தான் இந்த மனம் என்னும் எண்ணங்களிலே பட்டு அது பிரதிபலிக்கின்றது. ஆதலால் இங்கே நீ அனுபவிக்கப்படுகின்ற துக்கமாகட்டும், பயமாகட்டும், கோபமாகட்டும், எண்ணமாகட்டும், அவை அனைத்தும் அந்த பிரம்ம அற்புத பிரம்ம உணர்வே, அந்த பிரம்ம உணர்வே தான் இங்கே பட்டு விதவிதமாய் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் ரொம்ப ஆழமா நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ கோவப்படுறது, நீ அழுகிறது, இதை வச்சு நீ பிரம்ம உணர்வுக்கு ஏதாவது கிடைக்க போகுதா? பிரம்மம் ஒரு உணர்வை பெறுகிறதா? இதுதான்டா ஜடம், மனசு ஜடம் அப்படின்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். பிரம்மங்கிறது சச்சிதானந்த ஸ்வரூபம். அது எப்பயுமே பிரம்மானந்தத்துலதான் இருந்துட்டு இருக்கு. அந்த ஆனந்தம் தான் இந்த ஜடத்துல பட்டு டிஃபரெண்டா எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்திட்டு இருக்குன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே தவிர இந்த மனதினால் போவது ஒன்றுமில்லை என்பதை திரும்ப திரும்ப நம்ம தெளிவா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா? அப்போ இங்க ஜடம்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்காது, லாஸும் கொடுக்காது தானே. அதுவே ஜடம்னு சொல்லியாச்சு, அது எப்படி சந்தோஷத்தையும் கொடுக்காது, துக்கத்தையும் கொடுக்காது தானே. வெரி பேசிக் கிளாஸ் மனமா சூழலால ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ் உனக்கு வந்து சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்குமான்னா, அடே அது ஜடண்டா, அது உனக்கு வந்து சுகத்தை கொடுக்கணும் துக்கத்தை கொடுக்கணும்னு அதை நினைக்க முடியுமா? அதுக்கு உணர்வு இருக்கா? When it doesn't have any feel on its own, how could it give anything to you or not? அப்போ உனக்கு தான் உணர்வு இருக்கு, அந்த உணர்வை வச்சுக்கிட்டு நீ தான் அந்த நான்வெஜ்ஜை சுகமா துக்கமான முடிவு பண்ற அப்படின்னு எல்லாம் நம்ம பேசியிருப்போம் இல்லையா? அந்த பேசிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனசுங்கிறதே நான் ஜடம்ட்டேன், நான்வெஜ் டிஷ்ஷ மாதிரி. இந்த மனசுங்கிறதே ஜடம் தான்டா, இந்த மனசுக்கு உணர்வை கொடுக்கறதே நீ தான்டா, பிரம்ம உணர்வு தான்டா. அப்படிப்பட்ட பிரம்ம உணர்வாக இருக்கின்ற உனக்கு இந்த ஜடம் என்னத்தடா சுகம் கொடுக்கும், ஜடம் என்னத்தடா துக்கம் கொடுக்க போகுது? உன்னுடைய அந்த பிரம்ம உணர்வு இந்த ஜடத்துக்கிட்ட ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கலாம். அப்ப மனசுக்கு நீ தேவை, உனக்கு மனசு தேவையில்லை. நீ இருந்தாதான் மனசு தன் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். ஆனால் நீ இல்லைன்னா மனசுனால ஒரு ஆப்புறேன்னு ஜடமாவே மாறிடும். அது ஜடமா தான் இருக்கு, நீ இல்லாத வரைக்கும். நீ இருக்கிறதுனால அது ஏதோ உணர்வு மயம் போல் தென்பட்டு கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் பேசியதை நீங்கள் நினைவு கூறுவீர்களே. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்பதை உங்களால் உணர முடியும். We are never going to get any profit or loss in the Maya because Maya is a jada and இந்த ஜடத்துக்கு உயிர் கொடுத்ததே நான். அதனால தெளிவா சொல்றாரு, நீ நட, படு, இல்ல தூங்கு. It doesn't matter at all. நீ என்ன வேணா பண்ண அப்படிங்கிறது தாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நீ நடந்தா என்ன, நின்னா என்ன, படுத்தா என்ன, இட் டசன்ட் மேட்டர் பிகாஸ் இது மாயா, இதனால உனக்காக போறது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட், எனவே நான் நின்று கொண்டிருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் தூங்கிக் கொண்டிருந்தாலும் என் இஷ்டப்படியே தான் நான் வாழ்கிறேன். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் மாயா ஸ்டில் ஐ லிவ் வித் மை விஷ். அதாவது நான் என் இஷ்டப்படி தான் வாழ்கிறேன். நான் முதலே சொல்லிட்டேன், இது கற்பனையான உலகம், எனது கற்பனையான உலகம். என் கற்பனையிலான உலகத்துல நான் நிற்பேன், நடப்பேன், எது பண்ணாலும் அது என்னுடைய விஷல தான் நடந்துட்டு இருக்கு. அது நான் நிர்ணயம் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு, என் விருப்பப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அதனால ஏன் இஷ்டப்படி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ நோ டவுட் இன் தட்.
என்ற அந்த அற்புதமான விஷயத்தை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? So these are all highly motivating messages for us. நீ வந்து பிரம்ம சுகத்துக்கே போக மாட்டேன்னு அழுதுட்டு இருக்கோம். ஆனா அங்க இருந்தா என்னமா என்ஜாய் பண்ணலாம், அன்கண்டிஷனல் லைஃப்டா, எதை பத்தியுமே கவலை இல்லை. ஏன்னா இந்த உடம்பே இல்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த உடம்புக்கு ஏதாவது ஆனா நீ கவலைப்பட போறது இல்ல, ஏன்னா இந்த உடம்பு நீ இல்ல. ஸோ யார் அபார்ட் ஃப்ரம் திஸ் பாடி, இந்த உலகத்தை விட்டே நீ தனியா இருக்க. ஆனா இந்த உலகம் சும்மா நாச்சுக்கும் உன்னால் தென்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஃபீலை யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த என்ன நடந்தாலும் போடா இதெல்லாம் சும்மா தானே, இது இங்கே என்ன ஏதாவது இருந்தாலும் போனால், இந்த பாடி செத்தாலும் போனால் நான் இருக்க போறேன்ல, அது சச்சிதானந்த உணர்வு மயமாக நான் இருக்க போறேன்ல, இந்த கற்பனையில என்ன நடந்தா என்ன, நடத்துறதே நான் தானே என்ற அந்த அற்புத உண்மைகளை எல்லாம் உணரும் போது நமக்கு கிடைக்கின்ற அந்த ஆனந்தம் அளவற்றதாக இருக்கும் என்று உணருமாறு கேட்டுக்கொள்கிறேன். I lose nothing by sleeping and gain nothing by effort. So consequently, I live as I please, abandoning loss and success. உறங்குவதால் நான் எதையும் இழப்பதும் இல்லை, முயற்சியால் நான் எதையும் பெறுவதும் இல்லை. இதன் காரணமாக இழப்பு மற்றும் வெற்றி இரண்டையுமே கடந்து நான் இஷ்டப்படி வாழ்கிறேன் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது உறங்குவதால் நான் எதையும் இழப்பதும் இல்லை, முயற்சிப்பதால் நான் எதையும் பெறுவதும் இல்லை. இதன் காரணமாக இழப்பு மற்றும் வெற்றி மற்றும் சாதனை இரண்டையும் கடந்து நான் இஷ்டப்படி வாழ்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இவ்வளவு நேரம் என்ன கத்துனேனுமோ சேம் திங் ஹஸ் பீன் பிரசன்டட் இன் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், அவ்வளவுதான். ஸோ அதையே நீங்க மீண்டும் மீண்டும் உங்கள் மனதிற்குள் ஏற்றுங்கள் அல்லது உரமேற்றுங்கள். ஸோ அது எந்த அளவுக்கு உங்க ஆள் மனதிற்கு போய் பதிகிறதோ அந்த அளவிற்கு அதன் அனுபவமாகவே நம்ம மாற முடியும். அதனாலதான் இந்த கிரந்தங்கள்லாம் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை வலியுறுத்தி பேசி கொண்டிருக்கின்றன. மறுபடியும் அதை தான் சொல்றாரு, நோ மேட்டர் வாட் யூ டூ. நீ இங்க என்ன சொல்லியிருக்குன்னா தெளிவா ஒரு 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ஒரு காலிக்கா இருப்பான், ஒருத்தனை பார்த்தீங்கன்னா தமசிக்கா இருப்பான். நீ தமசிக்கா இருந்தா என்ன, இல்லை நீ ரஜசிக்கா இருந்தா என்ன? தமசிக்குன்னா 24 மணி நேரம் தூங்கிட்டே இருப்பான், ரஜசிக்குன்னா 24 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். நீ ரஜசிக்கா இருந்தாலும் தமசிக்கா இருந்தாலும் யூ ஆர் நாட் கோயிங் டு கெயின் ஆர் லூஸ் எனிதிங் அட் ஆல். ஏன்னா நீ பிரம்மஸ்வரூபத்துல இருக்க. பிரம்மஸ்வரூபத்துல கற்பனையில நீ தமசிக் வேஷம் போட்டிருக்க, நீ ரஜசிக் வேஷம் போட்டிருக்க. தமசிக் வேஷத்துல உனக்கு என்ன கிடைச்சது கிடைக்கல, ரஜசிக் வேஷத்துல எனக்கு என்ன கிடைச்சது கிடைக்கல அப்படிங்கிறது நீ அந்த வேஷத்துக்கு தானே. ஆனா உனக்கு எதுவுமே இல்லையே, வேஷங்கிறது உண்மையே இல்லையே. அப்ப அங்க கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறதும் உண்மை இல்லையே. அப்போ நீ பயங்கரமா எஃபோர்ட் எடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சதும் உண்மை இல்லையே. அப்ப சும்மா வச்சா அந்த சோம்பேறித்தனமா எதுவுமே இல்லாம போனதும் உண்மை இல்லையே. இங்க ரஜசிக்கும் உண்மை இல்லையே, தமசிக்கும் உண்மை இல்லையே, சோம்பேறித்தனமும் உண்மை இல்லையே, சுறுசுறுப்பும் உண்மை இல்லையே. இது எல்லாமே மாயைக்காக ஏற்படுத்தப்பட்டதல்லவா. இஃப் யூ ஃபீல் லைக் தட், நான் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஏன்னா நீ உண்மையான நம்பிட்டு வரைக்கும், இந்த உலகத்தை உண்மை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும், குணங்களை உண்மை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நீட் டு டிரான்ஸ்பர் ஃப்ரம் தமோ டு ரஜோ டு சாத்விக் போகணுங்க. ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப கிளியரா ஞானதேவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. யூ ஹாவ் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் மைண்ட் குணாஸ் டு தி சாத்விக் லெவல். தமோ குணம் மகா மட்டமானது என்றும், ரஜோ குணம் மத்தியமானது என்றும், சாத்விக் உயர்தரமானது என்றும். ஒன் ஹேஸ் டு டிரான்சென்ட். அவன் இந்த தாமத்திலிருந்து ராஜசிலிருந்து சாத்விக்கும் அவன் போயே ஆகணும் அப்படின்னு திட்டவட்டமா வலியுறுத்துறாரு. யாருக்குன்னா சாதகனுக்குங்க, நாட் ஃபார் யோகிங்க. யோகி ஐ மீன் ஞானிக்குங்க. ஞானிங்கிறவன் குணாதீதனாகி விடுகின்றான். அவன் தாமத்திலும் இருக்கலாம், ராஜசிலும் இருக்கலாம், இல்ல சாத்விக்கிலும் இருக்கலாம். அவன் எதுல இருந்தாலும் அவனுக்கு எதுவும் கெயின் ஆக போறதில்லை, அவனுக்கு எதுவும் நஷ்டமாக போறதில்லை. பிகாஸ் அவன் பிரம்மஸ்வரூபம் என்று உணர்ந்து விட்டான், இவை வெறும் மாயை என்று உணர்ந்து விட்டான். ஸோ மாயில வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட் இஸ் நத்திங் டு கோயிங் டு கெயின் ஆர் நத்திங் டு கோயிங் டு லூஸ். இது ரொம்ப தயவு செய்து முக்கியமான பாயிண்ட், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நானும் ரிப்பீட்டடா பல தடவை சொல்லிட்டு இருக்கேன். மாயா வில் கிவ் நத்திங் டு யூ, மாயா வில் கிவ் நத்திங் டு யூ. ஐ கீப் ஆன் இன்சிஸ்டிங். இங்க 2 பாப்பாக்களுக்கு இருக்காங்கல்ல எனக்கு. ஸோ இவங்க கிட்ட டெய்லி இதே பேசும்போது, இன்னைக்கு அவங்களுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ்ல இருந்து ஒரு அவுட்டிங் கூட்டிட்டு போயிருக்காங்க. காலையில போயிட்டு நைட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு போறாங்க. ஸோ இன்னைக்கு காலையில 2 பேரும் ஒரு ஃபீலிங் ப்ரெசென்ட் பண்றாங்க. எங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டே போயிடுச்சு மாமா உங்களால, போங்க மாமா என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஏனம்மா அப்படி சொல்லுகிறாய்னா, சும்மா டெய்லி வந்து மாயில ஒண்ணுமே இல்லை, மாயில ஒண்ணுமே இல்லை, உங்ககிட்ட தான் சுகம் இருக்கு, உங்ககிட்ட தான் சுகம் இருக்குன்னு சொல்லி
இப்ப பாருங்க, நாங்க எல்லாம் மறுநாள் நாங்க வந்து டூருக்கு போறோம் அப்படின்னா முதல் நாள் நைட்ல இருந்தே தூங்காம அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருப்போம். ஏய் நம்ம அதை எடுத்து வச்சுக்கோ, இதை எடுத்துக்கோட்டோம், அப்படி போனோம் இப்படி போனோம், நாங்க எப்படி எல்லாம் எக்ஸைட் ஆகும் தெரியுமா? நீங்க சும்மா சும்மா சொல்லி 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 சந்தோஷம் எங்கிட்டயே இருக்கு, வெளியில தேடாத வெளியில தேடாதன்னு சொல்லிட்டே இருக்கீங்களா? நீங்க எங்க போனாலும் நீங்க அதனால எக்ஸைட் ஆகக்கூடாது. உங்களுக்கு வெளியில் சூழல் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடாது. உன்னுடைய சுகத்தை நீ போய் அங்க வெளிப்படுத்து. இப்படியே நம்ம சொல்ல சொல்ல போங்க என்று ஒரு ஒரு விஷயத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸ்டார்டிங் பீரியட்ல ப்ராக்டிஸ் பீரியட்ல நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் உன்னுடைய ரியல் சுரூபத்தை உணர்ற வரைக்கும், ரியல் சுரூபத்தை உணர்ந்துட்டேன்னா, இந்த வெளியினால ஆக போறது ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீ தான் அந்த வெளியில சுகத்தை தர்ற. வெளிக்கே சூழலுக்கே சுகத்தை தருபவன் நீ என்று உணர்ந்து விட்டா இந்த சூழலினால் ஆக போறது ஒண்ணும் இல்லை இல்ல. ஸோ அது ப்ராக்டிஸ் பீரியட்ல கொஞ்சம் டஃப்பா இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம சுகத்தை ரியலைஸ் பண்ணிட்டோம்னா, நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, மாயை இஸ் நத்திங்னு உணர்ந்துட்டோம்னா, ஏன்னா நீ மாயை நம்பி நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் டிபெண்ட் ஆயிடுவப்பா. இவர் கண்டிஷனல் லைஃப்குள்ள போயிடுவே. சுதந்திரம்ங்கிறது எப்படிங்க வரும்? உன் இஷ்டப்படி வாழ்றதுன்னு எப்படிங்க வரும்? இது இருந்தாதான் வாழ்க்கை, அப்படி போனாதான் வாழ்க்கை, இந்த வெட்டஞ்சாய்க்கு போனாதான் வாழ்க்கை, அல்லது ஒரு எந்த தீம் பார்க்கு போகணும், அந்த போகணும், இங்க மலைக்கு போகணும், ட்ரெக்கிங் போகணும். ஏன் போகலைன்னா அப்ப செத்து சொன்னா போயிட்டு தானே இருக்கணும் இங்க. அப்ப போனாதான் சந்தோஷம்னா போகலைன்னா கஷ்டம்ன்ற மாதிரில ஆயிடும். ஏன் இந்த கண்டிஷனு? சூழல் ஒரு மண்ணாங்கட்டி ஆக போறது இல்ல, நீ தாண்டா எல்லாமா இருக்கேன்னு உணர்ந்திருந்தா, அல்லது நீ நினைச்சாலே எல்லா சுகமும் கற்பனையிலேயே கிடைக்கிறதுங்கிறது உண்மையா இருந்தா, அப்படிப்பட்ட கற்பனையான உலகம் தான் இதுவும்ங்கிறத புரிஞ்சிருந்தா, உன் கற்பனை தான் இந்த உலகம்னே உணர்ந்திருந்தா, கற்பனையை கொடுத்த அந்த உணர்வு மயமானவன் நான் என்று உணர்ந்திருந்தா, அனைத்துக்கும் அதிஷ்டானமான சச்சிதானந்த உணர்வே நான் என்று புரிஞ்சிருந்தா, உலகத்துள்ள அத்தனை உணர்வுகளுக்கும் பேசா நான் தான் இருக்கேன்னு புரிஞ்சிருந்தா, எங்க யார் எதை பண்ணினாலும் அது என்னுடைய உணர்வுன்னு புரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இது புரியாத வரைக்கும் தானே மாயையில போயிட்டு சுகத்தை தேடிட்டு மாயையில போயிட்டு மண்ணாக்கட்டி மாதிரி இருந்தோ அதை இது இருந்தாதான் நடக்கு, அது வேணும் இது வேணும், இது என்னத்த வேணுங்க? ஒண்ணும் வேணும் வேணாங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம எங்கேயோ இருக்கோங்க. அந்த ஃபீல் வரணுமா இல்லையா? ஸோ தட் இஸ் வை இட் இஸ் பீன் ரிப்பீட்டட்லி இன்சிஸ்டட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ உறங்குவதால் எதையும் இழப்பதில்லை. நான் தமசிக்கா இருந்தாலும் எனக்கு லாஸ் இல்லை, இல்லை பயங்கரமான ரஜசிக்கா இருந்தாலும் நான் எதுவும் கெயின் பண்ண போறதில்லை. இதன் காரணமாக இழப்பு மற்றும் வெற்றி மற்றும் சாதனை, அதாவது தோல்வி வெற்றி, இது எல்லாத்தையும் கடந்து நான் இஷ்டப்படி வாழ்கின்றேன். ஸோ இந்த மாயினால் ஆக போறது ஒரு மண் இல்லை என்று என் இஷ்டப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அன்கண்டிஷனல் லைஃப் இமேஜின் பண்ணி பாருங்கன்றேன். ஸோ இனி அன்கண்டிஷனல் லைஃப்ல ரெண்டு விஷயங்க. நீ மாயை கடந்தும் வாழலாம், மாயைக்குள்ளேயும் வாழலாம். மாயை கடந்தாலும் இஷ்டப்படி தான் வாழ்ற, மாயைக்குள்ள இருக்கும்போது என்ன அளவுக்கு சொல்லு, நீ தமசாயிரு ரஜசாயிரு சாத்விகாரு என்ன வேணா இருறா, நீ எப்படி வேணா இருக்கலாம்டா. பிகாஸ் யூ அண்டர்ஸ்டுட் இட் இஸ் அ மாயா. நத்திங் இஸ் கோயிங் டு கெயின் அண்ட் நத்திங் இஸ் கோயிங் டு லூஸ் அப்படிங்கிற ஃபீலிங்ல எல்லாம் இருக்க நீ. இப்ப தமசிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? தூங்குனா சுகம்னு நினைச்சுக்கிட்டு என்னமோ பெருசா வந்து பெரிய சாதனை மாதிரி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த ரஜஸ் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? கோடி கணக்குல சம்பாதிச்சு என்னத்தவோ பெருசா கெயின் பண்ணிட்டு இவன் நினைச்சிட்டு இருக்கான். லூசு பசங்களா, நீங்களே சுகத்தின் சொரூபங்களடா. நீங்க எதையும் கெயின் பண்ண போற, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு தானே சாக போற. நீயும் வந்து செத்து தானே போக போற. ஆனா நீ என்றும் சாகாத வரம் பெற்றவனடா, நீ பிரம்மானந்த சொருவியடா. இங்க இந்த தாமச ராஜச குணங்கள் எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரமாய் உன்னிலிருந்து தோற்றிய தோற்றங்களடா, வெறும் கற்பனைகளடா என்று அந்த உண்மையெல்லாம் உணரும் போது நம்ம எந்த அளவுக்கு ஆனந்தமா வாழ முடியுங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? And this is the final sloka. Frequently observing the drawbacks of such things as present objects, I leave aside please abandoning the present and unpleasant. இன்பம் தரும் பொருட்கள் என்று சொல்லப்படுபவற்றின் குறைபாடுகளை தொடர்ந்து கவனித்து உணர்ந்ததால் இன்பம் மற்றும் துன்பம் ஆகிய இரண்டையுமே தொடர்ந்து நான் படி வாழ்கின்றேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பிட் நல்ல பாயிண்ட் தான் கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. அதாவது இந்த உலகத்துல நான் ஏன் மாயையில சுகம் இருக்குன்னு நம்புறேன். இந்த பாப்பாக்கள் வந்து எனக்கு ட்ரெக்கிங் போகணும், அங்க போகணும், இங்க போகணும், போனாதான் சுகம். ஆனால் அந்த சுகம் என்பது உண்மையில் நிரந்தரமானதா, நிலையானதா? அது உண்மையில் சுகத்தை தான் கொடுத்ததா, அல்லது சுகத்திற்கு பின்னாடி வேற ஏதாவது வந்து பிரச்சனைகளை கொடுக்கிறதா? எல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கணுங்களேன். எதையுமே யோசிக்காம சுகம் சுகம் எப்படி நான் நம்புற? இன்பம் தரும் பொருட்கள் அது தர்ற மாதிரி தருது, ஆனா உண்மையில தந்ததா? நீ அது தரும்னு நினைக்கிறதுனாலதான் அது கூட வந்ததுன்னு உனக்கு புரியலையா? இப்போ என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்படி வந்து உங்களுக்கு ஏன் ஆசையே வரமாட்டேங்குது, நீ ஏன் இப்படி அங்க எங்கேயும் சுத்தணும்னு நினைக்காம சும்மாவே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. உன் மனசு சொல்லுது அங்க போனா சுகம்னு, அதனால உனக்கு போனா சுகம் கிடைக்குது.
என் மனசு எங்க இருந்தாலும் சுகம்னு ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால எனக்கு அங்க போய் தான் சுகத்தை அனுபவிக்கணும்ன்ற கட்டாயத்துல நான் இல்லடா. ஐம் நாட் அடிக்டட் ஃபார் எனி திங், ஐம் நாட் கண்டிஷன்ட் ஃபார் எனி திங். ஐம் மேன் ஆஃப் அன்கண்டிஷனல். ஐ கேன் லிவ் வேர் எவர் ஐ கேன் பி ஹாப்பி. நான் எங்க இருந்தாலும் நான் சந்தோஷமா தானே இருப்பேன். பின்ன எதுக்கு நான் வந்து அங்க போய் தான் சந்தோஷம் அடையணும், இங்க போய் தான் சந்தோஷம் அடையணும்ன்ற ஒரு கட்டாயத்திலேயே கண்டிஷன்லயே நான் இல்லையே. அப்படின்னா இதுவும் ஒரு அடிக்ஷன் தானே. எங்கேயுமே போகக்கூடாதுன்னு நான் சொல்லலையே. எனக்கு போனாலும் ஒண்ணு போலேனாலும் ஒண்ணுன்னு தானே சொன்னேன். ஆனா நீங்க அப்படி சொல்ல முடியலையே. எனக்கு போயே ஆகணும்ல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் போகணும்னா போவேன், போகாம இருக்கணும்னா இருப்பேன். ஆனா ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதாங்கிற அந்த ஃபீல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ன்றது புரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. சரியா? இப்ப நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது நான் போறது என்ன எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போறது இல்ல, போகாம இருக்கிறது எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போறது இல்ல. பட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒரு போனாதான் சுகம்னு நம்பிட்டு இருக்கீங்கல்ல, அது இது இருந்தாதான் சுகம்னு நம்பிட்டு இருக்கீங்கல்ல. ஒரு பெண் வேணும், எனக்கு பணம் வேணும், அது இதுன்னு மண்ணாக்கட்டின்னு சொல்லிட்டு அந்த பொருட்கள்ல சுகம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கீங்கல்ல. ஆனா அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது உண்மையான சுகத்தை தருமா? இன்ஃபேக்ட் அந்த சுகத்தை தர்றதுக்கு காரணமே கூட நீ நம்புறதுனாலதான் அது தருது. அது ஒரு மண்ணாக்கட்டியும் தரப்போறது இல்லை. இந்த பணம் உங்ககிட்ட வந்தா சுகம் அப்படின்னு நீ நினைக்கிற, அதனால பணம் வரும்போது சுகமா இருக்கு. சோ இதுவும் நினைப்பு தருகின்ற சுகம் தாங்கிறதையும் நீ மறந்துட்ட. சரி விடு. அந்த மாதிரி நினைக்கிறதுனால எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நினைப்பினுடைய கோளாறு உனக்கு துக்கத்தையும் சேர்ந்து புரிஞ்சுக்க வேணாம். நினைப்பு சுகத்தை மட்டுமா தரும், துக்கத்தையும் சேர்ந்து தானே தரும். ஏன்னா நீ கண்டிஷனல் எல்லாம் வச்சிருக்க. இந்த கண்டிஷன் என்ன பண்ணும், சில சமயம் போக முடியலன்னா வருத்தத்தை கொடுக்கும் இல்ல. நீ நினைக்கிறது நடக்கலைன்னா கஷ்டமா இருக்குல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா சும்மாவா போயிட்டு வர முடியும்? பணம் வேணும்ல, பணம் செலவழிக்கணும்ல. அப்ப இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீ பண்ற இந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு கஷ்டமா தானே ஃபீல் பண்ணி. எனக்கு எல்லாமே சுகம்டா, ஆனா உனக்கு இந்த வேலைக்கு போறது கஷ்டம் தானே, பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் தானே. பரவாயில்ல, அந்த கஷ்டத்தை பட்டுக்கிறேன். ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு நான் இப்படி எங்க ட்ரெக்கிங் போயிட்டு நான் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றேன் இல்ல. இப்படி எப்படிடா நீ எனக்கு பல நேரங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு சில நேரங்கள் சுகத்தை அனுபவித்துக் கொண்டு அதை சுகம் என்று சொல்லுகின்றாயே மடப்பையில, அது எப்படிதான் சுகமா இருக்க முடியும்? மின்னல் வெளிச்சத்தை கொண்டு இந்த உலகத்தில் வியாபாரங்களை நடத்தி கொள்ள முடியுமோ? ஞானதேவர் கேட்கிறார். மேகத்தின் நிழலில் வசித்துக் கொண்டு ஒருவன் வீடு கட்டாமல் தன் வீட்டை இடித்து தந்து விட்டு மேகத்தின் நிழலில் வசித்துக் கொண்டேன் என்று சொன்னால் எப்படியோ? வெரி 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 டெம்பரரி தானே நீ பண்றது. ஆனா அந்த டெம்பரரிக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சு அந்த டெம்பரரி சுகத்தை அனுபவிக்கிற. அதை போய் சுகம் சுகம்னு சொல்லிட்டு இருக்க. அது சுகமா? அது ப்ளீஸ் ட்ரை டு திங்க் டீப்லி ஓவர் தீஸ் கைண்ட் ஆஃப் சுகா. நீ அனுபவிக்கப்படுகின்ற இந்த இன்பங்களின் பின்னணியில் இருக்கின்ற அந்த மகத்தான சோகங்களை நினைத்து பார்க்க மாட்டாயா? ஏதோ ஆசைப்பட்டு நான் நேற்றையாவது சாப்பிட்றேன்னு சாப்பிட்ற, பின்னாடி அது பெரிய வியாதியா வந்து பயங்கரமா அவஸ்தப்படுற. ஏண்டா சுகம் சுகம்னு சொல்லிட்டு இருக்கி, அந்த சுகத்துக்கு பின்னாடி உன்னை படுகொலியில் தள்ளி ஆப்படிக்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க மாட்டாயா? எதுவுமே இல்லாமல் பேரானந்தத்தில் பிழைக்க முடியும் அந்த அற்புதத்துல எந்த சைடு எஃபெக்டுமே இல்லையேடா. எனக்கு இது இருந்தாதான்னு சொல்லும் போதுதானடா எல்லா சைடு எஃபெக்டும் வருது. யோசித்து பார்க்க வேணாமா? அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீ இப்போ அந்த ட்ரெக்கிங் போறேன் அங்க போறேன்னு நீ சொல்றது சந்தோஷம் தான். போன இடத்துல கை காலம் முடியுதா இல்லையா? கை காலை உடச்சிக்கிட்டே என்ன வாழ்நாளுக்குள்ள உட்காந்து அழுத வேண்டியது இருக்கா இல்லையா? அது என்ன பெருசா சந்தோஷம்னு நினைச்சு போனேனே, கடைசியில் இப்படி ஆயிடுச்சேன்னு உட்காந்து அழுறீங்களா இல்லையா? எத்தனை நிகழ்வுகள் எல்லார் வாழ்க்கையிலையும் அனுபவிச்சு நீங்க என்னத்தை சாதிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. என்னத்தையோ சுகம் அனுபவிக்கிறேன்னு போயிட்டு கடைசியில நீங்க அனுபவிச்சதெல்லாம் துக்கம்ன்றது உங்களால உணர முடியலையா? அப்புறம் என்னத்தை நீங்க அதே மாதிரி இந்த காதல்கள்ல இருக்காங்க இல்லையா, அவங்க என்னமா நாங்க சுகத்துல இருக்கோம் தெரியுமா, சுகத்துல இருக்கோம் இருந்துட வேண்டியதானே கடைசி வரைக்கும். கல்யாணம் ஆகி 2-3 மாசம் கூட ஆகாது, அவங்க படுற பாடெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஏன்டா எந்த ஒரு சுகமும் நிரந்தரமாக நீடிக்கவில்லை. இன்ஃபேக்ட் அந்த சுகமே உனக்கு பெரிய துக்கமாக மாறிய அனுபவங்கள் எல்லாம் மறந்தாயா? இப்படி உலகத்தில் சுகமே இல்லை என்று அனித்தரமாக ஞானதேவர் வாதிடுகின்றார். விஷய சுகம்னு சொன்னேன்னா கொண்டுடுவேன் அப்படிங்கிறாரு. விஷயத்துல ஃபுல்லா துக்கமே இருக்கும்போது அது எப்படி சுகம்னு சொல்ல முடியும்னு கேட்கிறாரு. சோ இந்த அளவிற்கு இந்த இன்பம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஆழமா நீ புரிஞ்சுக்க வேணாமா? நீ என்னத்தையோ இன்பம் நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையில துன்பம்டா. துன்பத்தை போயிட்டு இன்பம் நினைக்கிறடா. ஞானதேவர் எப்படி சொல்றாரு அத? துன்பம் சுகம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு வந்தால் இந்த மூடர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்களே, இப்படிதானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பசுந்தோல் போர்த்திய புலியை கண்டு நீ ஏமாறலாமா? நீ கொஞ்சம் டீப்பா விஷனோட இருக்க வேணாமா? என்றெல்லாம் எவ்வளவோ சொன்னா கூட இந்த புலனடக்கத்துக்கு புலனடக்கம் இல்லாம, மனவடக்கம் இல்லாம, அடிக்ஷன்ல இது மாதிரி இருந்தாதான் சுகம், அது மாதிரி இருந்தாதான் சுகம் என்று மாயையிலே சுகம் காண எத்தனித்து அதனால் பட்ட அவஸ்தைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்த பின்பாவது திருந்த மாட்டாயா என்று அழகாக கேட்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே. இன்பம் தரும் பொருட்கள் என்று சொல்லப்படுபவற்றின் குறைபாடுகளை, அவற்றால் வரும் திணைப்புகளை தொடர்ந்து கவனித்து உணர்ந்தார்
இன்பம் மற்றும் துன்பம் ஆகிய இரண்டையுமே துறந்து நான் இஷ்டப்படி வாழ்கிறேன். ஸோ அந்த மாயா அப்படிங்கிறத மாயையா நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு அர்த்தம். இன்பம் துன்பம் இரண்டும் மாயை, இன்பமும் மாயை துன்பமும் மாயை, இவைகள் எல்லாம் என் கற்பனையால் நான் செய்து வைத்ததே தவிர இது உண்மை அல்ல. 100% தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்ப நான் என் இஷ்டப்படி வாழ்வேன். அப்ப நான் இஷ்டப்படி வாழ்வேன். நான் சொரூபத்தில் இருக்கும் போதும் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன். மாயன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் என் இஷ்டப்படி தான் இந்த உலகமே இருக்குன்னு புரிஞ்சுட்டு வாழ்வேன். அன்கண்டிஷனலாக வாழ்வேன். இப்ப நான் வந்து மலைக்கு போனாலும் ஒண்ணுதான், இங்க இருந்தாலும் ஒண்ணுதான், இது இருந்தா கால் உடைஞ்சாலும் ஒண்ணுதான், எனக்கு கால் உடையாம இருந்தாலும் ஒண்ணுதான். Let whatever happens in this Maya world, I understood that it is Maya and therefore I am going to enjoy like anything. எப்படி வேணா சந்தோஷமா என்னால வாழ முடியும், ஏன்னா இது மாயான்னு நான் உணர்ந்துட்டேன். சோ இந்த ஃபீல் வரணும் இல்லைங்க நமக்கு. இந்த மாயில சுகம் இருக்குன்னு நினைக்க கூடாது இல்ல. என்னுடைய சுகம் தான் மாயில பட்டு பிரதிபலிக்கணும் புரியணும் இல்ல. புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா மாயை நமக்கு என்னடா பண்ண போகுது? அது உனக்கு சுகத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா உன்னுடைய பிரம்ம சுகம் தானே மாயிலே இருக்கு. அப்படி நீ உணர்ந்துட்ட அப்படின்னு சொன்னா நீ மாயில அடிக்ட் ஆக மாட்ட. இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல தெளிவா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, நீ இந்த மாயைய சுகம்னு நம்புற இல்ல, நீ கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி பாரு. டீப்பா திங்க் பண்ணி பார்த்தா அந்த சுகம் எல்லாமே முன்னாடியே துக்கமா மாறிச்சா இல்லையா? லைஃப்ல கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருடா. எதடா நிரந்தரமா உனக்கு சுகத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த சுகத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்க என்பதை உணர்வதன் வாயிலாக இந்த உலகத்தை மாயை என்று உணர்ந்து நீ பிரம்மஸ்வரூபம் என்று உணருமாறு இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தை கேட்டுக்கொண்டு இந்த சாப்டர் நிறைவடைகிறது. நாம் தெளிவாக உணர்வோம், பிரம்மம் நான், பிரம்மம் சத்யா, ஜகத் மித்யா, பிரம்மமே மாயையா இருக்கின்றது என்ற இந்த சத்தியம் எந்த அளவிற்கு ஆழமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம்.